ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க ஆப்ரேஷன் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிம்பிள் கொஸ்டின், உங்கள் ஆஃபீஸில் ரைட் நவுவில் எவ்வளோ டாஸ்க் டுடூவில் இருக்குது, எவ்வளோ ப்ராசஸில் இருக்குது, எவ்வளோ கம்ப்ளீட்டட்னு உங்களால் இப்போ கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா அதுக்கு ரீசன் உங்கள் டீம் இல்லை, ரைட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லாதது தான். அதான் நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் பவர்ஃபுல்லான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, அதாவது ஃபீச்சர் இருக்குது. ஒர்க் பிளேஸ்லேருந்து ப்ராஜெக்ட், டாஸ்க், ஸ்டேட்டஸ், டைம் ட்ராக்கிங் வரைக்கும் எல்லாமே ஒரு பிளேஸில் கிளியராக மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ஃபீச்சரோட வேலை. வாங்க உள்ளே போய் அது என்னென்ன இன்பில்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு அதோட ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இதில் நம்ம க்ரியேட் பண்ணுற ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான். ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா அதுக்குள்ளே எத்தனை ஆப் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் வேணால் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் ப்ராஜெக்ட் ஏல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வைக்கிறேன், ஒரு ஃபுட் டெலிவரி மொபைல் ஆப், அதாவது ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஏ, ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ் என்ன ஆப் டெவலப்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் ஏல வந்துட்டு ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? இப்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், டு டூ, இன் ப்ராசஸ், கம்ப்ளீட்டட் அப்படின்னு. இதெல்லாமே ஒரு ஸ்டேஜஸ். இந்த ஒரு ஸ்டேஜஸ்லையும் நமக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். ஃபஸ்ட்டு டு டூனா என்னென்னா பிளான் பண்ண டாஸ்க்ஸ், இன் ப்ராசஸ்னால் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இப்போ ஆன்கோயிங்காக போயிட்டுருக்குன்ற ஒரு டாஸ்க், கம்ப்ளீட்டட்னா முடிஞ்ச டாஸ்க்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ இப்போ மொபைல் ஆப்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன டாஸ்க் நம்ம டு டூவில் வைக்கலாம்? ஒரு யூஐ டிசைன் பண்ணுறது ஒரு டாஸ்க், ஏபிஐ இன்டகிரேஷன் பண்ணுறது ஒரு டாஸ்க், பேமெண்ட் கேட்வே செட்டப் ஒரு டாஸ்க், நோட்டிஃபிகேஷன் ஒரு டாஸ்க். இது மாதிரி ஒரு டாஸ்க்காக நம்ம வந்து டு டூவில் வச்சுருப்போம், ஓகேவா? ஒரு டாஸ்க்குள்ளேயும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட்டுக்காண்டி டிஸ்கிரிப்ஷன். அடுத்து செக்லிஸ்ட், அந்த ஒரு டாஸ்க்கை மல்டிபிள் ஸ்டெப்ஸாக பிரேக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காண்டி செக்லிஸ்ட். அட்டாச்மெண்ட்டில் இப்போ நம்ம ஏபிஐயோட டாக்குமெண்ட்ஸ், ஃபிக்மாவோட டிசைன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கமெண்ட்ஸில் வந்துட்டு டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் இடையில இருக்க கான்வர்சேஷன் இதெல்லாம் வச்சுக்கலாம். அசைன் ஸ்டாஃப்னா யாருக்கு என்னென்ன ஒர்க்கை அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும், டியூ டேட்னா எந்த டேட்குள்ளே இந்த டிசைன் பண்ணி முடிக்கணும், எந்த டேட்குள்ளே டெஸ்டிங் போகணும் அந்த மாதிரியும், டைம் ட்ராக்கிங்கில் கோடிங்கோட டைம் வந்து கால்குலேட் பண்ணுறது. இது எல்லாமே வந்து நம்ம டாஸ்க் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ சிம்பிளாக டு டூவில் இருக்க டாஸ்க்கை ஒன்லி ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக இன் ப்ராசஸ் அண்ட் கம்ப்ளீட்டடுக்கு நம்மளால் மாற்ற முடியும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேவா? அடுத்து இந்த மொபைல் ஆப் ப்ராஜெக்டை வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் லிஸ்ட் வியூ, போர்ட் வியூ, ரிப்போர்ட் வியூ, கேலண்டர் வியூ, அப்புறம் டைம் லாக்ஸ். இந்த டைம் லாக்ஸில் நம்ம ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், திரும்ப நம்ம அந்த வாட்சை வந்து ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அது கால்குலேட் பண்ணும். நம்ம அந்த ப்ராஜெக்டை, அந்த ஒரு டாஸ்க்கை எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கோம் அப்படின்றதை இதனால் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு விஷயமே இருக்குது, ஒரு டாஸ்க்குக்கும் நம்ம வந்துட்டு கலர் பேஸ் பண்ணி நம்ம அர்ஜென்சி பார்த்துக்கலாம். இப்போ ரெட் கலராக இருந்தால் அதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எல்லோனா ஓகே மீடியம் ப்ரியாரிட்டி, க்ரீன்னா லோ ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அந்த மாதிரியும் நம்ம செக் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது ஒரு தியரட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம அதை க்ரியேட் பண்ணியே பார்த்துடலாம். ஒர்க் ஸ்பேஸ், ப்ராஜெக்ட்ஸ், டாஸ்க்கெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவோட டேஷ்போர்ட், ஓகேவா? இதுலேருந்து இங்கே இருக்கு இல்லையா, அப்படியே நமக்கு ஒரு 6th ஆப்ஷனாக இருக்குது தான் ஆப்ரேஷன்ஸ். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸுமே க்ரியேட் பண்ணலை. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி ஒர்க் ஸ்பேஸ் எட். ஸோ நான் இப்போ வந்து க்ரியேட் நியூ ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறேன். என்ன சொன்னேன், ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஒர்க் ஸ்பேஸ் டைப் என்னது, டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். வெப்சைட் ஆப்ஷனல் தான். ஸோ வந்துட்டு நான் க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். லோட் ஆகி க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே நம்ம எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஐ மீன் மல்டிபிள் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபுட் டெலிவரி ஆப், ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் சொல்லியிருந்தோம், ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒர்க் ஸ்பேஸ் விசிபிள் டாஸ்க் ஃபார் அசைன் பீப்புள்ஸ்னால் இது வந்துட்டு அசைன் பண்ணியிருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இது விசிபிள் ஆகணும், மற்றபடி வேறு யாருக்கும் விசிபிள் ஆகக்கூடாதுன்னா அதை நம்ம டிக் கூட பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நான் ப்ளூ தீம் சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் தீம் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வரும். இந்த லிஸ்ட்டுமே நமக்கு என்னென்னா கஸ்டமைசபிள். ஏன்னா இப்போ நம்ம டு டூ ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வைக்காமல் டு டூ
ப்ராசஸ், வெரிஃபிகேஷன், கம்ப்ளீட்டட் அப்படி கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட இதுதான். ஸோ நம்ம ஃபஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம், டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம், டு டூ, தென் இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டு டூ ப்ராசஸ், தென் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்னா ஒரு ஸ்டேஜஸ். ஓகே, இப்போது ஃபுட் டெலிவரி ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் ஸ்பேஸில் ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கும். அதில் நமக்கு எத்தனை இருக்குது, இது நம்ம அப்படி மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரைட்டில் மூவ் பண்ணு, தென் வந்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆர்ச்சிவ் பண்ணுறது என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு நமக்கு வேணாம். ஸோ இப்போ இந்த ஒரு இதுக்கு கீழேயும் நம்ம எத்தனை டாஸ்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டு டூவை ஜஸ்ட் ஆட் டாஸ்க்னு கிளிக் பண்ணி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, UI டிசைன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தனா இது என்னது, இது எனக்கு ஒரு டாஸ்க். ஓகேவா? இப்போ அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். லேபிள்ஸ், இந்த லேபிள்ஸ் தான் என்னென்னா ஹை ப்ரியாரிட்டியா மீடியம் ப்ரியாரிட்டியா அப்படின்றது. நம்ம நியூ லேபிள் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு க்ரீனை சூஸ் பண்ணி லோ ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து சேவ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன், ஹை ப்ரியாரிட்டியை சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து UI டிசைன் வந்து ஹை ப்ரியாரிட்டியில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, க்ரியேட் யூசர் ஃப்ரெண்ட்லி UI டிசைன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது சேவ் கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து செக்லிஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ UI டிசைன் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதுக்குள்ளே அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கலெக்ட் requirements, அப்புறம் analyze requirements, then வேறு என்ன கொடுத்துக்கலாம், design template, start testing, இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண நமக்கு ஓகேவா இல்லை கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணும். ஓகேவா? அட்டாச்மெண்ட்ஸில் நம்ம ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணுறது, இதை கிளிக் பண்ணி ஃபைல் அட்டாச் பண்ணுறது அப்படி வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் என்னென்னா கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்னோட அட்மின் நேம் என்ன இருக்குது, சினிஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேவா? டூ இட் ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா நான் வந்து இதில் கமெண்ட் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கமெண்ட் வந்து எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 2 கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் இங்கே போய் கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது எனக்கு வந்து சப்போஸ் சும்மா அது கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை நம்ம அப்லோட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? டு டூ, இந்த டாஸ்க்கை வேறு ஏதாவதுக்கு மூவ் பண்ணணுமா இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அசைனிஸ், இதை யாருக்கெல்லாம் அசைன் பண்ண போகிறோம், நம்மள்ட்ட இப்போ இந்த ஒரு யூசர் தான் இருக்காங்க. ஸோ யூஸரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் டைம் கவுண்ட், இங்கே டைம் கவுண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறோன்னு சொன்னால அது. ஸோ இப்படி இது எல்லாமே கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டா இது ஹை ப்ரியாரிட்டின்னு இருக்குது. இதுக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, 4 செக்லிஸ்ட் இருக்குது. இது வந்து யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நமக்கு இங்கே முன்னாடியே கூட பார்த்துக்க முடியும். இப்போ இது முடிஞ்சுன்னா இதை எங்கே மூவ் பண்ணுவேன்னா ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டடுக்கு மூவ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம ஒரு இதுக்கு கீழே எத்தனை டாஸ்க் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? இது வந்து போர்டு வியூ. லிஸ்ட் வியூனா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ரிப்போர்ட்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். டு டூவில் ஒன்று இருக்குது, அது வந்து ஹை ப்ரியாரிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி. கேலண்டர் அப்படின்னா நம்ம ஏதாவது டேட் ஆட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் போர்டுக்கு போயிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இதுக்கு ஏதாவது டியூ டேட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டியூ டேட் வந்துட்டு நான் 9 அப்படின்னு கொடுத்து செலக்ட் கொடுத்துட்றேன். அப்படின்னா இங்கே டைம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படின்னா இப்போ நான் கேலண்டர் போகிறேன். கேலண்டரில் நமக்கு என்னென்னா அதோட டியூ டேட் வந்து நமக்கு இங்கே வந்து காமிக்குது. ஓகேவா? டியூ டேட் வந்துட்டு 6 to 9 நம்ம முடிக்கணும்னு. டைம் லாக்ஸில் என்ன இருக்குது, இப்போ இது UI டிசைன் வந்துட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? டியூரேஷன் மெமோ இதெல்லாம் இங்கே ரன் ஆகிறது காமிக்கும். இப்போ நம்ம போய் அதை ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டாப் பண்ணி பார்க்கலாமா? போர்டில் போயிட்டு ஸ்டாப் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதில் டைம் கவுண்ட் கூட நம்ம மேனுவலாக ஆட் பண்ணலாம், ஸ்டார்ட் டைமும் ஸ்டார்ட் டைமும். ஓகேவா? இப்போ நான் போயிட்டு என்ன கொடுக்குறேன், டைம் லாக்ஸில் போய் திரும்ப பார்க்குறேன். ஓகேவா? வந்திருக்கா?
அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக ஒரு நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் என்னென்ன பண்ணும். அதுக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் நிறையா டூல் வச்சுருப்போம். ப்ராஜெக்ட் தனியாக டூல், ஒரு கம்யூனிகேஷனுக்கு தனியாக டூல், பல்க் மெசேஜ் அனுப்புறதுக்கு தனியாக டூல், ஒர்க் ஃப்ளோக்கு தனியாக ஒரு டூல், இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்றதா இந்த ஸ்மார்ட் ஐக்யூ. ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அசைன் பண்ணிக்க முடியும். எல்லாமே இதிலே பண்ணிக்க முடியும். இப்போ நான் டீம் மெம்பர்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவங்கள மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இன்வைட் ஒர்க் ஸ்பேஸ் மெம்பர்ஸ்னு கொடுத்தனா இவங்க எல்லாரையும் வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும்னா நான் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நான் திரும்ப இவங்களுக்கு எங்கே போய் வந்து இவங்களை அசைன் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸில் ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கா? ஸோ இங்கே போயிட்டு திரும்ப நான் இதை கிளிக் பண்ணி வேறு யாராவது கூட நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க லாகின் பண்ணும்போது இது அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும், உங்களுக்கு தான் இது அசைன் ஆயிருக்குன்னு. ஸோ முடிய நம்ம இது பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு கரெக்டாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இதை க்ரியேட் கொடுத்து புதுசாக இன்னொன்று நியூவாக ப்ராஜெக்டாக ஒர்க் ஸ்பேஸாக இதனால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸோட ஒர்க். பேசிக்காக ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸ்மார்ட் ஐக்யூ இருந்தால் டாஸ்க் அசைன் பண்ணுறது மட்டும் இல்லை, டாஸ்க் ட்ராக்கிங், கம்ப்ளீட், ஆன் டைம் டெலிவர் பண்ணுறது எல்லாமே ஈஸியாகும். இதுதான் ஆர்கனைஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் ஸ்மார்ட் ஐக்யூ. இப்போ உங்கள் பிஸ்னஸையும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஸ்மார்ட் ஐக்யூவோட டெமோவை புக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸ்மார்ட் ஐக்யூவோட இன்னொரு ஃபீச்சரோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.